ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டிஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டிஸ் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ வார்னா இருக்கிற இடத்து தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. அப்படி இருந்துமே அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ரீட்ஸ் அவருக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். ரோசல் எல்லாரையும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்காரு. பட் அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோட டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. இவங்க ஆர்மி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பா மயங்கிட்டாரு. நம்ம ஹீரோட 12th பர்த்டே முடிஞ்சு 4 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஹீரோட சிப்ளிங்ஸ் அப்பா இறந்துருவாரோ அப்படின்னு கவலைப்படுறாங்க. எல்லாரும் நல்லபடியா வாரம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்கு என்ன அடிபட்டிருக்குன்னு ரீட்ஸ் கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்க லெட்டர்ல நான் சொன்ன மாதிரி தான் பேட்டில் அவர் சூப்பரா ஃபைட் பண்ணாரு. ஃபைட் முடிஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆகி அப்படியே மயங்கிட்டாரு அப்படின்னு ரீட் சொல்லவும், இது என்னோட தப்பு தான், நான் அவருக்கு பதில் போயிருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, அப்படிலாம் பேசாதீங்க லார்ட் ஆர்ட்ஸ்ன்னு எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. அவரோட கண்டிஷன் மாறினா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் அதிகமா ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லி போறான். லார்ட் ஆர்ட்ஸ் ஓகேவா இருப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலையா இருக்காங்க. வாரக்கிழமை அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ கண்டினியூஸா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஈஸியாவும் நம்ம ஹீரோவை தேடி வந்துருத்தா. ஹார்ஸோட லெட்டர்ல அவன் எதுவும் பெருசா மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் ஹார்ஸோட லெட்டரை ரீட் பண்ணும்போதே தெரியுது அவர் ஓகேவா இல்லைன்னு. அதான் அவரை பார்க்க வந்தேன். லெட்டர்ல அவர் எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் எழுதி இருந்தாலுமே கூட அவர் எப்பவும் எழுதுற லெட்டர்ல இருக்கிற எமோஷன் இதுல இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னு லீசியா சொல்லவும், லேடி லீசியா ப்ளீஸ் லார்ட் ஹார்ஸை தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு ரீட் சொல்லவும், இதுல நான் வருத்தப்பட்டுட்டேங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரல. ஹார்ஸை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்குன்னு வா சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் தலையை விட்டின சீனை நம்ம ஹீரோ பார்த்தது எல்லா விஷயத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க அப்பாவோட கண்டிஷனுக்கு அவர் தான் காரணம் வருத்தப்படுறாருன்னு ரீட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரத்தில் நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். லார்ட் ஆர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்டு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போய் பாக்குறா. நம்ம ஹீரோ கடுமையா அடி வாங்கி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். லார்ட் ஆர்ஸ் உங்க உடம்பு கண்டிஷன் மோசமா இருக்கு, நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்னு சோல்ஜர் சொல்லுவோம். இல்ல நான் தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். இப்ப நான் பேசினா சரியா இருக்காது அப்படின்னு லீஷியாவோ வெளியே வந்துருத்தா. லார்ட் ரேவன் கண் முழிச்சிட்டாரு. உங்க 3 பேர் கூட அவர் பேசணும்னு கூப்பிடுறாருன்னு சொல்லவும், நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே சொல்ல வேணாம் அப்படின்னு தான் அவர் சொல்லி அமைச்சிருக்காரு. நான் மயங்கி விழுந்து திரும்பவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேவன் கேட்கவோ, அப்படிலாம் இல்ல சார்ன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் இப்போ உங்ககிட்ட இந்த இடத்தோட லார்டா பேச விரும்பல. உங்களுக்கு இந்த இடத்துல தங்கியிருந்தது பிடிச்சிருக்கா அப்படின்னு அவர் கேட்கவும், எங்க பழைய லைஃபை கம்பேர் பண்ணும்போது இங்க இருந்தது சொர்க்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லதான் இங்க கூப்பிட்டேன். நான் என் லிமிட் அடைஞ்சிட்டேன், நான் சாக போறேன்னு அவர் சொல்லவும், எல்லாம் பேசாதீங்கன்னு மத்தவங்க சொல்லவும், என்னோட பாடியை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். இப்பவே நான் உங்ககிட்ட பேச வேண்டியதை பேசியிருந்தேன். ஹார்ஸ்வங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ இந்த டொமைனுக்கு நீங்க ஒரு பெரிய பில்லர்ஸா இருக்கீங்க. உங்க எல்லாரையும் நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஸோ உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆர்சனும் ஸ்ட்ராங் ஆகல. அவனை இப்பவே பேட்டில் ஃபீல்டுக்கும் எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கறதும் எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஒரு அப்பாவா நான் இன்னும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருக்கணும். பட் ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ என் இடத்துல இருந்து நீங்க 3 பேரும் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதை நான் ஒரு லார்டா கேட்கல, ஒரு அப்பாவா கேட்கறேன். அவன் ரொம்ப கைண்டானவன், திறமையானவன். அவனை என் மகன் சொல்லிக்கிட எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஸோ ப்ளீஸ் அவனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லவும், லார்ட் ஆர்ஸ் மட்டும் என் திறமையை கண்டுபிடிக்கலன்னா எல்லாரும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. லார்ட் ஆர்ஸ்க்கு நான் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு ரோசல் சொல்லவும், லைஃப்ல நான் வாழ்றதுக்கான அர்த்தத்தை கொடுத்ததே ராஸ் தான். கண்டிப்பா நான் அவனை பார்த்துப்பேன் சார்லட் சொல்றா. என் உயிரையே கொடுத்தாலும் நான் லார்ட் ஆர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்றான். எங்க எல்லாரையும் இத்தனை நாள் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. லார்ட் ரேவன் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமான்னு ரீட்ஸ் கேட்கறான். லீஷியா லார்ட் ரேவன் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு ரீட் சொல்றான். லீஷியா வந்தது இப்பதான் அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர் லீஷியாவை தனியா உள்ள கூப்பிட்டு விடுறாரு. நம்ம இந்த நிலைமையில மீட் பண்ண வேண்டியது வந்துடுச்சு, சாரி அப்படின்னு அவர் சொல்லவும், இந்த கண்டிஷன்ல லேட்டா வந்து பார்த்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு வா சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான வா ஷாக் ஆகுறா. அவன் கூட அவனுக்கு என்கேஜ்மெண்ட் நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை மீட் பண்ணப்போ ஒரு குழந்தையா இருந்தாலும் நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்த. பட் அதே நேரத்துல நீ ரொம்ப கைண்டாவும் இருந்த. ஒன்ன மாதிரி ஒருத்தி தான் ஹார்ட்ஸ் கூட இருக்க கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். என்னோட டொமைன் ரொம்பவே சின்னதுதான். சில சமயம் ஹார்ட்ஸ் தாழ்த்தனமான காரியங்கள் எதையாச்சும் பண்ணலாம். ரேவன் பேசிட்டு இருக்கும்போதே, இல்ல சார் ஹார்ட்ஸோட கைண்ட்னஸ்னால அவளுக்கு பிரச்சனை வரும் தான், கண்டிப்பா அவர் அதை ஓவர் கம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி லீஷியா சொல்லுவோம். ஓ அப்படின்னா என் பையனை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா என் மனசு ஃபுல்லா அவர் தான் இருக்காரு அப்படின்னு வா சொல்றா. கடைசியா நம்ம ஹீரோவா அவர் கூப்பிட்டு விடுறாரு. ரோசல் தான் ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவர் ஆர்ஸை கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னு வா சொல்றா. ரீட்ஸ் என்ன அவர் கூட மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு லீஷியா சொல்றா. அதான் ரீட்ஸ் மத்தவங்க முன்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிச்சாலுமே கூட ரீட்ஸையும் அவர் ஒரு பையன் மாதிரியே தான் எப்பவும் பாத்துக்கிடுவாரு. ஸோ அவனுமே ரொம்பவும் சோகமாயி கண் கலங்குறான். இப்போ கடைசியா நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு வந்திருந்தான். அப்பா நீங்க கான்சியஸ் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க ஓகேவா நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இந்த நேரத்துல அவனை கூப்பிட்டு விட்டதுக்கு சாரி
சரி அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க இல்லாத நேரத்துல அவங்க இல்னஸ்க்காக நான் நிறைய மருந்தை பத்தி ரிசர்ச் பண்ணேன், ஸ்கில்டான டாக்டர்ஸை கூப்பிட்டோம்னா கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, நீ ரொம்ப வளர்ந்துட்ட, உன் வயசுல தான் நான் ஒரு வாரியரான லாம்பர்க்ல பிறக்கல, ஒரு ரிமோட் ஏரியால தான் பிறந்திருந்தேன். அந்த இடத்தோட லார்ட் கரணியே இல்லாம நிறைய டாக்ஸ் வாங்கினாரு. என்னால பொறுத்துக்கிட முடியாம அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டேன். நான் வந்து டவுன மிஷனோட கவர்னர் அன்னைக்குன்னு பார்க்க வந்திருந்தாரு. எல்லாரும் அதை ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. பார்த்த பையன் ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிச்சது. நான் அந்த மாதிரி ஒரு ஆளா தான் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு சோல்ஜரான எனக்குன்னு ஒரு பேர் கிடைச்சது. அப்புறம் ஒரு டொமைனுக்கு நான் லார்ட் ஆயிட்டேன். டைம் ரொம்பவே குயிக்கா போகுது இல்ல. என் டொமைன்ல இருக்கிற எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு புரியுதா, என்னோட இந்த கண்டிஷனுக்கு காரணம் நீ தான் நினைச்சிட்டு இருக்க. பட் இது என்னோட டெசிஷன், உன் தப்பு இதுல எதுவுமே இல்ல. ஸோ உன் மேல தப்பு சொல்லிட்டு நீ தேவையில்லாம கஷ்டப்படாத. என் டொமைனையும் மக்களையும் நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முகத்துல இப்போ ஒரு வாரியர் கொஞ்சம் தெரியறானே, இந்த சின்ன வயசுலயே உனக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து கஷ்டப்படுத்துறணும் அப்படின்னு அவர் கேட்கவும், அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். உங்க பையனா பிறக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஈஸியா கூட எல்லாம் எப்படி போகுது நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க லார்ட் ஹாமன் கூட க்ளோஸ் கேள்விப்பட்டனே நம்ம ஹீரோ சொல்றான். நானும் அவரு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு. இப்படியே நம்ம ஹீரோவா அவங்க அப்பாவும் நல்ல நைட் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டே சாக போறோம் அப்படிங்கறது அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஸோ எபிசோட் 1ல காமிச்ச அந்த சீனை இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம அப்பாக்கு குட் பை சொல்லுங்க நம்ம சிப்ளிங்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டு, என்னோட அப்பா எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்காரு. சாகிறதுக்கு முன்னாடி கூட நேற்று நைட் ஃபுல்லா என்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரு. லாம்பர்க்கையும் அதோட மக்களையும் அவர் என்னோட பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இனிமே நான் உங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்பா அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னோட பெஸ்ட்டை நான் பண்ணுவேன். ஸோ உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க நம்ம ஹீரோ சொல்றான். லாடார்ஸ் என்ன ஆனாலும் நாங்க உங்க கூட இருப்போம், நாங்களும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீர பண்றாங்க. இவன் நம்ம ஹீரோவோட ரிட்டைனர்ஸா இருந்தாலுமே கூட எல்லாரையுமே அவர் நல்லபடியா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ரேவன் தான் சார்லட்டுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்திருப்பாரு. அதாவா யோசிச்சு பாக்குறா. ரோசல் படிச்சுட்டு இருக்கும்போது ஈவன் அவனையுமே வந்து அவர் பார்த்திருப்பாரு. லார்ட் ஆர்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னதான் இருந்தாலும் நீ ஒரு குழந்தைவும் உடம்பையோ பாத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. லேசியா அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது, ஆர்ஸ் கூடவே இருந்து அவனை பாத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. மேபி இது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி லேசியா நினைக்கிறா. உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் தேங்க்ஸ் அப்பா, எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, இன்னில இருந்து நான் தான் ஹவுஸ் லெவன்ட்டோட மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். எல்லாருமே தலைவணங்கி நம்ம ஹீரோக்கும் மரியாதை செலுத்துறாங்க. ஸோ இதுக்கப்புறமா மொத்த பொறுப்புமே நம்ம ஹீரோவோட கையில தான் இருக்கு. சன்னோட கவர்னரா அவர் பையனை தான் அசாசினேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. இங்க குடிச்சிட்டு இருக்கிற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.